ஆறுதல் என்பது நீ கவலைப்படாத, ஒன்றும் கஷ்டப்படாத அப்படின்றது ஒரு பக்கம். ஏப்பா உன்ன மாதிரியே எத்தனையோ பேர் சோதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, இப்படி ஒரு பர்டிகுலர் ஆள் வந்து இப்படிலாம் சோதிக்கப்பட்டார், நீ கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்றது சாதாரணமாக நீ கஷ்டப்படாத கவலைப்படாதுன்னு சொல்றதை விட ஒரு உதாரணத்தை, ஒரு எக்ஸாம்பிளை முன்னாடி கொண்டு வந்து காட்டி இவரெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறார், நீ அதை விட கம்மி தான் அப்படின்னு சொல்றது அந்த மனிதனுடைய உளவியல் சார்ந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த கவலையின் வடுவை இல்லாமல் ஆக்கிடும். அந்த பாணியைத்தான் அல்லாஹு தாலா மனித குலத்திற்கு பயன்படுத்துகிறார், மனித குலத்திற்கு உதாரணம் சொல்வதற்கு பயன்படுத்துகிறார். உங்களை காயங்கள் தொட்டுவிட்டது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? ஃபகது மஸ்ஸல் கௌம கரஹும் மிஸ்லு, அதே போன்ற காயம் அந்த கூட்டத்தாருக்கும் தொட்டிருக்கிறது. இதுல ரெண்டு வகையா எடுத்துக்கறலாம். அந்த கூட்டத்தார் என்றது காபிர்களையும் எடுத்துக்கொள்ளலாம், அதே போல நல்ல மக்களையும் எடுத்துக்கொள்ளலாம். வத்தில்கல் ஐயாமு, இது போன்ற நாட்கள், அதாவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நுதாவில்ஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில நாம சுரண்ட வைத்துக் கொண்டே இருப்போம். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி சுழல வைத்துக் கொண்டே இருப்போம். என்னமோ புதிதாக நீங்கள் தான் கஷ்டப்படுகிறீர்கள், சோதிக்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. வலி அலமல்லாஹுல்லதீன ஆமனு, ஏன்னா அவர்களில் யார் ஈமான்தாரிகள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகவும், எத்தகைத மின்கும் சுஹதா, உங்களில் இருந்து அவன் முஜாஹிதீன்களை, தியாகிகளை அவன் தரம் பிரித்து எடுத்துக்கொள்வதற்காகவும் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட சோதனைகளை மாறி மாறி தருகிறான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநீதம் செய்பவர்களை அல்லாஹு தஆலா எந்த காலத்திலும் பிரியப்பட மாட்டான் என்று அந்த வசனம் முடிகிறது. அதற்குத்தான் உதாரணமாக நான் ஜாபிர் ரலியல்லாஹுடைய சம்பவத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுல கொஞ்சம் பாக்கியாக நாம பார்க்க வேண்டியது, தொடர்ந்த கடன் சுமையினால் பாதிக்கப்பட்ட ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுவார்கள். திரும்ப திரும்ப முறையிடும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, என்கிட்ட ஒரு சின்ன தோட்டம், பேரித்தம்பர தோட்டம் இருக்கிறது என்று சொல்வார். அந்த பேரித்தம்பழங்களை எல்லாம் பறித்து, அது அறுவடை காலமாக இருந்தபடியால் பேரித்தம்பழங்களை எல்லாம் பறித்து அதன் மூலமாக உன்னுடைய கடனை நிவர்த்தி செய்ய நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுவாங்க. அவர் ஆச்சரியப்படுவார், யார ரசூலல்லாஹ், எனக்கு பெரிய மலை அளவுக்கு கடன் இருக்கிறது, என் தந்தை வைத்துட்டு போயிருக்கிறாங்க, நீங்க உலகான பேரிச்சம்பழத்தை விற்றா அதுல என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனதுக்குள்ள நினைச்சாரு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு உடனடியாக ஆள் வைத்து அந்த இருந்த கொஞ்சம் பேரித்தம்பலங்களை எல்லாம் பறித்து ஒன்றிணைத்து ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணாங்க, சுத்தினாங்க. சுத்திட்டு இப்ப கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, யாரெல்லாம் கடன் வயப்பட்டார்களோ அத்தனை மக்களுக்கும் ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹுடைய பேரித்தம்பலங்கள் கடனுக்கு, அதாவது கடனுக்கு என்ன செய்யப்பட்டன, கொடுக்கப்பட்டன. மேற்கொண்டும் ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அது பிரயோஜனத்தை தந்தது. அந்த நேரத்தில் உள்ள கஷ்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏற்பட்ட அந்த மனச்சுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோள்ல போட்டு தாங்கி கொண்டாங்க. இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டத்துல ஜாபிர் ரலியல்லாஹு பக்கத்துல வைத்துக் கொண்டே இருப்பாங்க. தந்தை இல்லாத பிள்ளையாக இருக்கிறதுனால ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெரும் ஆறுதலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஒரு கட்டத்துல சோகம் துக்கம் என 9 தங்கச்சிமாருங்க, சும்மா இல்லை, 9 தங்கச்சிமாருங்க, வாழ்க்கை ஃபுல்லா போராட்ட கலந்த ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அதை அறிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜாபிரே, பஹ்ரைன் நாடு இருக்கிறது பார், பஹ்ரைன் நாடு கூடிய விரைவில் வெற்றி பெறும். அந்த பஹ்ரைன் நாடு வெற்றி பெற்று அங்கிருந்து பொக்கிஷங்கள் என்ன செய்யும், இஸ்லாமியர்களுக்கு வரும். அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இப்படி கொடுப்பேன், அது சைகையிலே காட்டினாங்க, உனக்கு இப்படி கொடுப்பேன், அப்புறமா இப்படி கொடுப்பேன். அந்த ஆர்வம், அதாவது அவரை எப்படியாவது கஷ்டத்தில இருந்து காப்பாற்றி அவரை செல்வந்தராக ஆக்கிவிட வேண்டும், அவருடைய கடன் சுமையை நீக்கி அவர் தந்தை அப்துல்லா ரலியல்லாஹுடைய அந்த மரணத்தையே மறக்கக்கூடிய அளவுக்கு
அவரை ஒரு பெரும் ஒரு 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 நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார்னு ஒரு தந்தைக்கு இருக்கக்கூடிய துடிப்பை விட முகமது ரசூலுல்லாவுக்கு இருந்தது. எப்படி சொல்றாங்க பாருங்க, நான் உனக்கு பஹ்ரைன்ல இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் இப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு ஹதீஸ்ல அப்படி வருது, இப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சைகை காட்டுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய கண்கள் விரிந்தது. வறுமையின் கோர தாண்டவத்துக்குள் இருந்த பெரும் சுமையோடு இருந்த ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான அறிவிப்பின் மூலமாக பெரும் ஆறுதலை அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் பஹ்ரைன் நாடு வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தன் தந்தை மரணத்தை கூட ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய கொடூர மரணம், கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட அப்துல்லா என்ற தன்னுடைய தந்தையின் மரணத்தை கூட ஜீரணித்து கொண்ட ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் தருவேன் என்று சொன்னார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்க பெருமூச்சோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பஹ்ரைன் வெற்றி கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது போலயே பஹ்ரைன் அந்த காலத்தில் இப்போ எப்படி அது ஒரு பெரிய வியாபார ஸ்தாபனமாக இருக்கிறதோ, அப்போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ளும் போது ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பெரிய வியாபார கேந்திரமாக இருந்தது. அங்கிருந்து சொத்துக்கள் அங்கிருந்து கனிமத் நிறைய பொருட்கள் பொக்கிஷங்கள் வந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அப்போ ஆர்வம் மேலிட ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அங்கே போகிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட போகிறாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சையதுனா, வலைக்கும் ஸலாம்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாதா ஒன்று கொடுத்தார்கள். என்ன வாதா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னுடைய கடன், உன்னுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கிற மாதிரி நான் பஹ்ரைன் நாடு வெற்றி கொண்டு எனக்கு வரும்போது, அந்த பொருட்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பொக்கிஷங்கள் வரும்போது நான் உனக்கு இப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்லாம் சொன்னாங்க. அப்படின்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சமாக கொடுத்தாங்க. கொஞ்சமாக, அதை ஒரு பெருசாக கேர் பண்ணாமல் நான் சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு பார்சலை பிரித்து பார்க்குறாரு. அவர் நினைத்த அளவுக்கு இல்லை. ஏன்னா 9 தங்கைமார்களுக்கு ஒவ்வொன்றுக்காக கரை சேர்த்து முடித்து அவங்க அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு தெரியல. என்னடா இது இவ்வளகான்னு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன செஞ்சாங்கண்டா, திரும்பவும் போய் செய்தனா, நீங்கள் கொடுத்த இந்த பொருட்கள் என் குடும்பத்திற்கு பத்தாது, கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ன உடனே ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதையும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் ஆனால் சூழ்நிலைகள் கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது பத்தலை. 3வது முறையும் போகிறார். 3ஆம் முறை போய் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார். செய்தனா, நீங்கள் தந்த பொருள் என் குடும்பத்திற்கு பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழுத்தம் திருத்தமா சொல்றார். உனக்கு நான் இப்படி கொடுப்பேன், உனக்கு நான் இப்படி கொடுப்பேன், உனக்கு நான் இப்படி கொடுப்பேன்னு சொல்லி அந்த கையின் அளவு, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே சொல்லி காட்டினார். சொல்லி காட்டின உடனே தான் செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்தது, உறுத்துகிறது. ரெடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யா ஜாபிரே, பஹ்ரைனில் உள்ள பெரும்பாலான பொருட்கள் உனக்கே நான் தருகிறேன். உன் குடும்பம் அல்லாஹ்வுடைய கருணையினால முன்னேற்றத்தின் பக்கம் சென்றால் போதுமானதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெரும் குவியலை அவருக்கு அளித்தார்கள் என்பது ஹதீஸினுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக கஷ்ட நஷ்டங்கள் தீர்ந்து 94, நான் ஏற்கனவே சொன்னதன்படி 94 வயது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. நீண்ட காலங்கள் வாழ்ந்து நல்லபடியான முறையில் தனக்கும் அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே விதவை பெண்ணை தான் முடிச்சாங்க. தன்னை விட வயதுல அதிகமான பெண்ணை தான் முடிச்சாங்க. சில பேர் அது ஒரு பெரிய குற்றமாலாம் நினைப்போம். வயதுல மூத்தர் முடிக்கிறது என்னமோ நம்முடைய கலாச்சாரத்திற்கு, நம்முடைய மனோபாவத்திற்கு சரியா வராது.
அப்படின்றது ஒரு பக்கம். மார்க்கத்துல தடை இருக்கான, மார்க்கத்துல தடை கிடையாது. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திலேயே அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா வயது முதிர்ந்த பெண்ணை தான் முடிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 25, அவருடைய வயது 40க்கு மேல். அப்ப அப்படி இருக்கையில வயது முதிர்ந்த பெண்ணை முடிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அவர் முடிச்சார். முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, யா ஜாபிரே, எங்க வர்ற டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கிறிய, என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்கேயுமே சரியா இருக்கு, டக்கு டக்குன்னு எங்கேயும் போற மாதிரியே போறிய, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திருமணம் முடிச்சுக்கிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டியா? நீ நல்லா பார்க்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையுடைய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கூட அவர் சொல்லல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கல்யாணத்தை பகிரங்கப்படுத்துறதுல தப்பில்லை. ஆனா ஆடம்பரப்படுத்தி அந்த கல்யாணத்தை நாசமாக்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துக்களுக்கு அங்க வேலை இல்லாம ஆக்கக்கூடிய சமூகத்தாருக்கு மத்தியில ஒரு நபி, ஒரு திருத்துதர், ஒரு தலைவர், அவரை கூட கல்யாணத்துக்கு கூப்பிடாம சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக கல்யாணத்தை முடித்து கொண்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு. ஆமா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னி பெண்ணை தானே முடிச்ச அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு தந்தை சரியான ஒரு தந்தை என்ன செய்வாரு, தோதுவான ஜோடியை தான் பார்ப்பாரு, அவங்களுக்கு பொருத்தமான ஜோடி தான் பார்ப்பாரு. அதனால அவர் அவசரப்பட்டுட்டாருன்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கன்னி பெண்ணை தானே முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் வயது முதிர்ந்த விதவையை தான் முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீ கன்னி பெண்ணை முடித்திருக்க வேண்டியதுதானே, நீ பெண்ணை முடிச்சிருக்க வேண்டியதானே, நீ அவளோடு விளையாடுவாய், அவள் உன்னோடு விளையாடுவாள், நீங்கள் சின்னஞ்சிறுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் சொல்கிறார், பாருங்கள் யா ரசூலல்லாஹ், என் சகோதரிகள் இன்னும் தாயினுடைய பிரிவு ஒரு பக்கம், அந்த பிள்ளைகளுக்கு தலை சீவி சிங்காரிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அது மட்டும் இல்லாம தர்பியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் மறுத்துவதற்கு ஆள் இல்லை. நான் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சேன்னு சொன்னா அவளும் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும். ஆனா அதே சமயத்துல வயது முதிர்ந்த ஒரு விதவையை நான் முடித்தேன்னு சொன்னா ஒரு தாயின் ஸ்தானத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக நான் விதவையை முடித்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த பதில் குறுகி போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகுதான் சங்கல்பம் எடுக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியாவது உயர்த்தியே தீர்வது அப்படின்ற அந்த ஒரு சங்கல்பத்தை மனதில் வரித்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்பது நிதர்சன உண்மை சகோதரர்களே. இப்படி நிறைய சஹாபாக்கள் மட்டுமல்ல, சஹாபா பெண்கள், சஹாபிய பெண்கள், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹது யுத்த களத்துல வலுக்கட்டாயமாக கலந்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ தடை செய்திருந்தும் கூட உம்மு அம்மாரா கலந்து கொண்டார். கலந்து கொண்டு போர்க்களத்தில் எதிரிகள் வருகின்ற அந்த திசையில் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரண் போல நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பக்கத்தின் இடது பக்கத்தின் கேடயமாக உம்மு அம்மாரா திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க போவாங்க அங்க போவாங்க, தன் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த காயங்கள் படாதவாறு அப்படியே தற்காத்து பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். உஹது யுத்த களத்துல மட்டும் அந்த அம்மாவுடைய காயங்கள் 17-18 காயங்கள் என்று வருகிறது. அவ்வளவையும் தன்னுடைய கைகளிலும் முதுகிலும் தாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹஜரத் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா முசைலமத் இப்னு கத்தாப், பொய்யன் முசைலமா, அதாவது தான் நபி, தானும் ஒரு நபி, ரசூலுல்லாஹ்வை போல தானும் ஒரு நபி என்று சொல்லி பொய்யாக வாதிட்ட முசைலமாவினுடைய எதிர்ப்பாக நடந்த போரில், முசைலமாவுக்கு எதிர்ப்பாக நடந்த போரில் கலந்து கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையிலான ஒரு டீம், அந்த டீம்ல ஹஜரத் உம்மு அம்மாராவும் இடம்பெற்றாங்க. இடம்பெற்று கையையே இழந்தாங்க சகோதரர்களே. தன்னுடைய ஒரு கையை இழந்துதான் இந்த உலகத்துல, கை இல்லாதவராகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். ஒரு கை
உள்ளவராகத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். எதுக்காக சொல்ல வர்றேன்னு சொன்னா, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் சஹாபியர்களும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திற்காக பெரும் துன்பங்களை கையில் எடுத்தனர். ஆனா இன்னைக்கு தியாகம் அப்படின்றது ரொம்ப கம்மியா போச்சு. தியாகம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபஜ்ர் தொழுகையில பள்ளி முழுக்க நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும். ஒரு தூக்கத்தை கூட இறைவனுக்காக கொடுக்க நமக்கு மனசு வரல. என்னதை நம்ம இன்பத்தை கொடுத்துட்டோம் சொல்லுங்க? ஒரு தூக்கத்தை படைத்தவனுக்காக அர்ப்பணம் செய்வதற்கு என் மனம் துணியவில்லை. நான் என்ன இஸ்லாமியன்? நாளைக்கு சஹாபாக்களுக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம. ஆனா சோதனை வந்தா மட்டும் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு 4 பேர்த்துட்டு போய் புலம்புறதுல மட்டும் அந்த குறைவு இல்லை. இபாதத்துக்கள்ல நீங்க கரெக்டாக இருக்கின்ற வரைக்கும் சத்தியம் விட்டு சொல்லுவோம், உலகத்துல நாம எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வடு தெரியாமல் போக்கி விடுவார். சொல்லுவாங்க இல்லையா, மன அழுத்தம்ன்றது. இந்த மன அழுத்தத்திற்கான மாற்று வழியே தொழுகைதான். அந்த தொழுகையில இமாம் ஜமாத்துல நாம காட்டக்கூடிய அந்த அக்கறை எந்த அளவுக்கு லட்சணம் கட்டி கிடக்கிறது. நம்முடைய வேலைன்னா எப்படி முனைப்பா இருக்கிறோம். ஒரு வேலை காரியம் சொன்னா தீயா இருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய காரியம் என்று வரும்போது பின்னோக்குதல், ரப்பின் காரியங்கள் என்னும் போது பின்னோக்குதல். அப்ப நன்றி கெட்ட தன்மையோடு நாம் வாழும் போது அல்லாஹ் எனக்கு சோதிக்கிறான்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது சகோதரர்களே? அல்லாஹ் கடைசியில் சொல்வான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். நீ செய்யறத அக்கிரமம் இல்லாம செஞ்சேன்னு சொன்னா உனக்கு எந்த வகையில் என்னுடைய உதவி கிடைக்கும்? அக்கிரமக்காரர்களை எந்த காலத்திலும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் சோதனை வயப்பட்ட மக்களுக்கெல்லாம் அருமருந்தாக ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க. எவ்வளவோ பெரிய சிறப்புகள் ஸலவாத்தில் மட்டுமே இருக்கின்றன. துன்ப துயரத்தில் ஸலவாத்தை மறந்தோம். எத்தனை பேர் ஸலவாத்துடைய மாஹவுல்ல இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். என்னெல்லாமோ சொல்லுவோம், நல்ல விஷயங்கள்லாம் செய்வோம். ஸலவாத் என் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அற்ப சொற்ப நபர்கள் தான். சோதனைக்கான தீர்வாக இமாம் தபரி எழுதுவாங்க, சோதனைக்கான தீர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை வைத்திருக்கிறான் என்று எழுதுவார்கள். அந்த ஸலவாத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் விடுபடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நமது மஸ்ஜிதிலே சிறப்பான முறையில் மீலாது ஷரீஃப் நடைபெற இருக்கிறது. எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான இந்த மாதத்தை சங்கைப்படுத்தும் விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகள், இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலவாத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய அசருக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் இஷா வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வில் சிறப்பு பங்களிப்பாளராக MMDA பள்ளியினுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய அப்பாஸ் காஷிஃபி ஹசரத் அவர்கள் இன்றைய அறிவியலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளும் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் படையாக வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் இறை தூதரின் வாழ்க்கையை ஏற்று நடக்கக்கூடிய கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சிறப்புப்படுத்தக்கூடிய விதத்திலே தப்ரூக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் வெற்றியாக்கி ஹிதாயத்திற்கு காரணமானதாக ஆக்கி வைப்பானாக. சுமா